எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட சேனல் B2 குக்ஸில் ஒரு பாயசம் ரெசிபி, ஜவ்வரிசி பயத்தம்பருப்பு தேங்காய் பால் வச்சு ஒரு பாயசம் ரெசிபி பார்க்கலாம். இப்போது இந்த தை வெள்ளிக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். இதை நான் ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு ஒரு 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அப்புறமா நம்ம ஒரு பேனில் இந்த ஜவ்வரிசியும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து இதை நல்லா வேக வைக்கலாம். இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இன்னும் கூட ஜவ்வரிசி கொஞ்சம் வேகணும் பாருங்கள். இப்போது 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பயத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்தாச்சு. இதில் நான் இந்த க்யூபாக இருக்கிற வெல்லம் ஒரு 5-6 பீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெல்லம் நல்லா கரைஞ்சி திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த குவான்டிட்டிக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் நல்ல திக்கு தேங்காய் பால், நான் ஸ்டோர் பாட் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து இதை பண்ணலாம். தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸு கொதிச்சா போதும். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் இதில் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஒரு சின்ன பேனில் நெய் சேர்த்து நான் முந்திரி பருப்பு வறுத்து இந்த பாயசத்துக்கு சேர்க்குறேன். அவ்வளோதான், இந்த பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம நவராத்திரி டைம், தை வெள்ளி, ஆடி வெள்ளி டயத்துக்கு இந்த பாயசம் பண்ணி நைவேத்தியமாக நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.